இந்த சாயங்கால பொழுது ஆச்சுனாலே எங்கள் சைடு இருந்து பார்த்துக்கோங்க, இவங்க சௌராஷ்டிரா காலனிலேருந்து வர்றாங்க. அந்த சௌராஷ்டிராக்காரவங்க வந்து அவங்க கையால் செய்கிறதே ஒரு தனி ருசி பார்த்துக்கோங்க. அவங்க அந்த பாசிப்பயிறு, சுண்டல், கேப்பை, கொழக்கட்டைய வந்து கொழவட்டுன்னே சொல்கிறாங்க. அது நல்லா கவனிச்சு பாருங்களேன். என்ன அது கொழவட்டு அப்படின்னா, சரி வேறு எதுவும் வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த கேப்பை கொழக்கட்டை தாங்க. டெய்லி வந்து நம்மளால ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட முடியறதில்ல. சரி ஓகே, என்னைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம், அவங்களுக்கும் ஒரு சேல்ஸ் ஆனது மாதிரி இருக்கும். 10 ரூபாய்க்கு 4 கொழக்கட்டை அப்படின்னாங்க. அப்புறம் 2 சமோசா வாங்கினேன். அப்புறம் பச்சை பயிறு தாங்க, எனக்கு வந்து பச்சை பயிறு வாங்கிக்கிட்டேன், மாமாவுக்கு வந்து சுண்டல் வாங்கிக்கிட்டேங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்படி ஆளுக்கு ஒன்றா வாங்கிக்கிட்டு அதை எப்படி சொல்கிறது, ஷேர் பண்ணிக்குவோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த கேப்பை கொழுக்கட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நெய்யெல்லாம் போட்டிருந்தாங்க, தேங்காய் பூ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சமோசாவுமே ஓகே, எனக்கு மொதல்லாம் சமோசா பிடிக்காது. ஆனால் இப்பப்போ பார்த்துக்கோங்க, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றேன், அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த பயிறு பச்சை இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த கொழக்கட்டை ஐட்டம் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சுங்க.